அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால இன்னைக்கு இந்த ஜும்மா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜும்மா கிடைச்சிருக்கு. இந்த ஜும்மால பல பேர் பல விஷயங்கள் சொல்றாங்க. அதுல சிலது நம்மளுக்கு தெரிஞ்சதா இருக்கும், சிலது நம்மளுக்கு தெரியாதது இருக்கும். அதை நம்ம நிறைய படிப்பினைகளும் பெறறோம். ஆனா இங்க நான் நோட் பண்ண ஒரு விஷயம்னாக்கா, ஜும்மாக்கு லேட்டா வராங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைய எப்படி கருத்துல எடுத்துக்கணுமோ அப்படி கருத்துல எடுத்துக்கிறதுல சில பேர். ஆக்சுவலி இந்த ஜும்மா லோவருக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டா இருக்கு. நம்ம அங்க 4 ரக்காத்து தொழுகிறோம் ரெகுலரா. நீங்க நம்ம 2 ரக்காத்து சர்மனாவும் 2 ரக்காத்து தொழுகையாவும் அதை பிரிச்சு பண்றோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு சட்டமா இருக்கு. இப்ப நம்ம 4 ரக்காத்து தொழுகிறோம்னாக்கா 3வது ரக்காத்துல நம்ம ஜாயின் பண்ணுவோமா? 2வது ரக்காத்து முடிஞ்ச உடனே வருவோமா? 4 ரக்காத்து மொத்தமா தான் தொழுவறதுக்கு வருவோம். அந்த மாதிரி ஜும்மா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வர்றது பெட்டர். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க ஜும்மா கலைக்கப்பட்டால் hasten to the commemoration of God, leave all your businesses. It is better for you if you only knew. நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அறியல அப்படின்னு அர்த்தம். உலகத்துல எவ்வளவோ வேலைங்க இருக்கு, நம்ம டெய்லி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். வாரத்துல ஒரு நாள் நம்ம இந்த ஜும்மாக்கு நம்மளால டைம் கொடுக்க முடியலன்னா நம்ம அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியா இருக்கிறோம் அப்படின்றது ஒவ்வொருத்தங்க நம்மளே நம்ம சரி பார்க்கணும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். இது நிறைய பேர் பண்ற தப்பு, பட் திருத்திக்கிறது பெட்டரு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்னொரு வேண்டுகோளா கூட எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ரிமைண்டரா கூட எடுத்துக்கலாம். மொபைல் போன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. சில பேர் சைலண்ட்ல வைக்கிறாங்க, சில பேர் வைப்ரேட்டர் மோட்ல வைக்கிறாங்க. இன்னும் கெட்டு போயிடாது. வாழ்வாதாரம் அல்லாஹ் கிட்ட தான் வருது. நம்ம அவ்வளவு பெரிய பிசினஸ் வேணா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்மளுக்கு காசு வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நம்ம இங்க வரோம். அல்லாஹ் சொல்றாங்க, வாழ்வாதாரம் நான் தான் கொடுக்குறேன், என்கிட்ட தான் எல்லாம் வருது. 1 ஹவர்ல எந்த தப்பும் நடந்துராது. இப்போ என்னுடைய பழக்கம், நான் 12:45 போன் ஆஃப் பண்ணிடுவேன். 2:30 மணிக்கு தான் ஆனே பண்ணுவேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவன் போன் ஆன் ஆகாது. யாரும் எனக்கு போன் பண்ண மாட்டாங்க. நெஞ்சி ஏதாவது நான் ஆன் பண்ணி வச்சா, நெஞ்சி வந்ததுனாக்கா ஏதாவது சர்வீஸ் காலோ இல்ல ஏதாவது பேங்க்ல இருந்து அது இது வந்தா உண்டே தவிர பெரும்பாலும் எனக்கு அந்த போன் வராது. நான் ஆன் பண்ணி வச்சாலும் எனக்கு போன் வராது. ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்கிட்ட போன் ஆன் ஆகாது, இந்த டைமுக்கு இவன் ஆஃப் பண்ணிடுவான். ஒரு சிஸ்டம், நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம், தப்பு இல்லை. சரி, இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இப்போ நான் பேச வந்த டாபிக் கம்பேரிசன். 2 விதமான கம்பேரிசனை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நான் பேச போறேன். அதாவது ஒண்ணு மனுஷனோட எப்படி தன்னை கம்பேர் பண்ணிக்கிறான், ஒப்பிடுறான். இன்னொன்னு அல்லாஹ் எப்படி கம்பேர் பண்ணி நம்மளுக்கு சொல்றாரு, எதோட நம்மள கம்பேர் பண்ண சொல்றாரு. இந்த 2 விஷயம். ஆக்சுவலி இதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா 3 C's அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேரிசன், கம்ப்ளைனிங், கிரிட்டிசைசிங். இந்த 3த்துல ஒரு டாபிக் தான் இது, இந்த கம்பேர்ன்றது. இந்த 3 ஒரு மனுஷன் அதை ஃபாலோ பண்ணானாக்கா, மனுஷனை பார்த்து மனுஷன் அதை ஃபாலோ பண்ணானாக்கா அவன் வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் அவன் வாழ்வான். இந்த அது இதுல ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேரிசன். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் பேசுறேன். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸோட இதை நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட், as a parents, பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகளை எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா, எதிர் வீட்டு பையனை போல படி, அவனை போல இரு, இவனை போல பேசு, இவன் பாரு எவ்வளவு டீசெண்டா இருக்கிறான். இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பசங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணி சொல்லி வளர்ப்பாங்க. இது என்ன சொல்லப்படுதுன்னாக்கா,
அவங்க மைண்ட்ல வந்து சின்ன வயசுலயே நம்ம ஒரு பாய்சன் என்னக்கூடிய ஒரு கம்பாரிசன் விதைய நம்ம விதைக்கிறோம். ஏன்னா அவனுக்கு என்ன வரும்னாக்கா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் அந்த குழந்தைக்கு. ஆனா நம்மளால அவனை போல இருக்க முடியலையே, நம்மளால அவனை மாதிரி பேச முடியலையே, நம்ம என்ன அவ்வளவு மட்டமா. ஸோ இது வந்து அவனுக்கு ஒரு ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும் லைஃப்ல. அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளுடைய கிரிட்டிசிசம் அவனை என்ன பண்ணோம்னாக்கா முன்னாடி போக விடாது. அவனும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பான். அவனுடைய லைஃப்ல கம்பேர் பண்ணி அவன் எப்படிப்பட்டவன்றது இவனுக்கு தெரியாது, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னாக்கா அந்த பையன் நல்லா இருக்கிறான், நம்ம பையனும் அந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஆதங்கத்துல தான் சொல்றாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்றாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எபிலிட்டி, ஒவ்வொரு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்தந்த குவாலிட்டிக்கு ஏத்தா போலதான் ஒவ்வொருத்தரும் வந்து இருப்பாங்க, வாழ்வாங்க, சாவாங்க. அதுல யாரும் அந்த குவாலிட்டியை மாற்ற முடியாது. ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன், நான் தப்பா இருக்கேன்னா ரைட்டா இருக்கேன்னு தெரியல. அதாவது ரஷாத் வந்து ஒரு ஃபுட் நோட்ல எழுதியிருப்பாரு, ஒவ்வொரு பாடிக்கு ஒவ்வொரு சோல் அசைன் படுது. அதாவது அந்த சோலுக்கு பாடி அசைன் படுது. ஒரு சோல் வந்து பலசாலியான சோல் அப்படின்னா அர்னால்டு, புரூஸ்லி அந்த மாதிரி ஒரு பாடியில அந்த சோல் வந்து இறங்கும். அழகான சோல் அப்படின்னாக்கா அழகான பாடி தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுப்பாரு. அந்த சோல் வந்து அந்த பாடியில வந்து ரெஸ்டோர் பண்ணப்படும். பணக்கார ஒரு நல்ல காசை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு சோல்னாக்கா அதுக்கு அந்த மாதிரியான ஒரு பாடி. ஸோ இது வந்து அல்லாஹ் அமைச்சு கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும். நம்ம வந்து நம்மளால மாத்திக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னாக்கா எல்லாமே நான் தான், ஆதியும் நான் தான், அகிலமும் நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அல்லாத மீறி நம்ம எதுவுமே பண்ணிட போறது இல்லை. நம்மளுடைய வேலை என்னன்னாக்கா அல்லாஹ் கிட்டதான் நம்ம முறையிடணும். இப்ப நம்ம பசங்களை போய் நம்ம ப்ரெஷர் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் பையன் இருக்கிறான், நான் என் பையனுக்கு சொல்றேன், டே என்னடா படிக்கிற, என்னடா வேலை செய்யற, அவன் பாடுறா எப்படி படிக்கிறான், எப்படி வேலை செய்யறான், அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான். இப்ப அந்த பையன் என்ன திருப்பி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நீ என்னப்பா சம்பாதிக்கிற, பில்கேட்ஸ் மாதிரி போய் சம்பாதி, அம்பானி மாதிரி போய் சம்பாதி, என்ன படின்ற அவனை மாதிரி நான் எங்க எடுத்துன்னு போய் வைப்பேன் மூஞ்ச. திருப்பி வரும் இல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்க ரொம்ப ஷார்ப். திருப்பி கேட்டாங்கன்னாக்கா நான் எங்க போவேன், நான் என்னன்னு பதில் சொல்ல முடியும். என் பையன் என்ன மாதிரி தானங்க இருப்பான், பக்கத்து வீட்டுக்கார மாதிரியா இருப்பான், நீ பக்கத்து வீட்டு மாதிரி இரு, அவனை போல இரு, இவனை போல இருன்னு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம சரண்டர் ஆக வேண்டியது வந்து அல்லாஹ் கிட்ட தான், நம்ம துவா கேட்க வேண்டியது அல்லாஹ் கிட்ட தான். பசங்களை போய் ப்ரெஷர் பண்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு அதை நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும். ஒரு பையன் இருக்கிறான், நல்லா வரைவான், அவனை அதுல என்கரேஜ் பண்ணலாம். அவனுக்கு படிப்பு வரலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு படிக்கணும், டிகிரி வாங்கணும்ன்றது கம்பல்ஷன் இல்லை. இன்னைக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பசங்க எப்படியோ எங்கெங்கயோ எக்ஸல் ஆகலாம், அதாவது பெரிய லெவல்ல வரலாம். இப்படிதான் வரணும்ன்றது இல்லை. அதனால இந்த கம்பேரிசன் ஒரு ஆஸ் அ பேரண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஒரு பேரண்ட்ஸா நிறைய பேர் இருக்கிறோம். பசங்களுக்கு நம்ம இந்த ஒரு ப்ரெஷரை நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா மேபி இன்ஷால்லா பெட்டரா இருக்கும். இது ஒரு விதமான பேரண்ட்ஸ் பசங்களுக்கு கொடுக்க ஒரு கம்பேரிசன், அவங்க மற்றவங்களை காட்டி அவங்கள வளர்க்குற ஒரு விதம், அதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்னு அடுத்த ஒரு கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி மேல்ஸ் கிட்ட ஒரு கம்பேரிசன் எப்படி இருக்குன்னாக்கா, இப்போ நான் ஒரு பிளாட்ல இருக்கிறேன், எதிர் பிளாட்ல ஒரு புதுசா ஒருத்தர் வராரு. வந்து அவரு கொஞ்ச நாள்ல ஒரு கார் வாங்கிடுறாரு. இவர் பாக்குறாரு, இல்ல நான் பாக்குறேன், நான் ஒன்னும் புதுசா கார் வாங்கிட்டாரு, நம்மளும் ஒரு கார் வாங்கலாம். என்கிட்ட பழைய கார் இருந்தா அந்த காரை வித்துட்டு அவர் என்ன மாடல் வாங்கினாரோ அதை விட கொஞ்சம் ஒரு பெட்டர் மாடலாக நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். இது என்ன கேட்டீங்கன்னாக்கா இன்டைரக்டா அவரை வந்து நான் தலை குறைவா காமிக்கிறதுக்கு, அவரை நான் டவுன் கிரேட் பண்ணிட்டு என்னை வந்து நான் சுப்பீரியரா காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு செயல், ஒரு ஆக்ட். இதனால பினான்சியல் பர்டன் எனக்கு தான். ஆனா என்னுடைய ஈகோ என்ன சொல்லுவோம்னாக்கா, அவனோட நீ பெட்டர்ப்பா, நீ இன்னும் வாங்கு, இன்னும் செய். ஸோ இந்த கம்பேர் பண்ணி நம்ம வாழும்போது நம்மளுக்கு உண்டான பிரச்சனை அது நம்மளுக்கு தான் தெரியும் பின்னாடி. அப்போதைக்கு தெரியாது. நம்ம ஒன்னா ஜெயிச்சிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுல இன்டைரக்டா இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னாக்கா, எதிராளி மத்தியில நம்ம சீப் ஆயிடுவோம். நம்ம மாதிரியே பண்றான் அவன், நம்ம பைக் வாங்கினா அவன் பைக் வாங்குறான்,
நம்ம இது வாங்கணும் அது வாங்கலாம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாய் இருக்காரு. பாய் வந்து நான் 2 3 கடை வச்சுருக்கிறாரு, ஒரு 2 வீடு வச்சுருக்கிறாரு, நல்ல பிசினஸ் பண்றாரு. வெளியில இருந்து பாக்குறான், என்னடா பாய் மடம் மடன்னு மறந்துன்னு வராரு, நிறைய பிசினஸ் பண்றாரு, 4 5 புர்கா கடை வச்சுருக்கிறாரு, நம்மளும் இதே பண்ணுவோமே. பாய் கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். பாய் அழுவாரு, ஒரு 2 நாளைக்கு அழுவாரு. அவருக்கு இருக்கிற பிரச்சனை, அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா வெளியில இருந்து பாக்குறவனுக்கு தெரியாது. சொல்லுவாங்கல்ல, இக்கரை கக்கரை பச்சைன்றா போல. சோ இது வந்து இந்த ஒரு கம்பாரிசன் மேல் மத்தியில நிறைய நடக்குது. ஆம்பளைங்க வந்து இந்த கம்பாரிசன் நிறைய பண்றாங்க. ஒருத்தர் நல்லா கொஞ்சம், எனக்கு இப்போ ரீசெண்டா என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம். அதாவது என்னை கூப்பிட்டாரு, உனக்கு ஒரு பிசினஸ் சொல்றேன், நீ பாரு இந்த பிசினஸ் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். நீ வா அப்படின்னு என்ன கூட்டிட்டு போய் ஒரு கடைக்கு காமிச்சாரு. இந்த கடையை பாரு. என்ன ஆகுது, எங்கேயோ ஒரு கடை வச்சிருந்தாரு அவரு, இந்த தெருவுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது, பெரிய பில்டிங் வாங்கிட்டாரு, இன்னொரு பில்டிங் பேசினுக்கிறாரு, நீ இந்த பிசினஸ் பண்ணு அப்படின்றாரு. சொல்ல, எனக்கு அந்த பிசினஸ் தெரியாதுப்பா, நான் வந்து அந்த பிசினஸ் என்ன பண்றேன். அவன் பில்டிங் வாங்கிட்டான்ல, தெரியாமலையா பில்டிங் வாங்கினான், நீயும் பண்ணலாம், வாங்கு, நிறைய பண்ணலாம், இது பண்ணு அது பண்ணு. இல்லப்பா நம்மளுக்கு அதுல உடன்பாடு இல்ல, விட்டு வந்தாச்சு. சோ அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டாங்க. இல்ல நம்மளும் அவருடைய பேச்சை கேட்டு நம்மளும் உள்ள போயிருந்தோம்னாக்கா அதுல எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு விதிச்சு அல்லாஹ் சொல்றாரு, நான் யாருக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் கொடுக்கணுமோ இவ்வளவு நான் ப்ரிசைஸா கொடுக்குறேன்றாரு. கணக்கு போட்டு எக்ஸாக்டா இன்னைக்கு உனக்கு 100 ரூபாய் வேணும்னா அவனுக்கு 100 ரூபாய் தான் வரும், 101 ரூபாய் வராது, 99 ரூபாய் வராது. இது அல்லாஹ்வுடைய விதி. இந்த விதி மாறாது. நம்மளுக்கு அல்லாஹ் தான் வந்து வாழ்வாதாரம் கொடுக்குறாரு. நம்ம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி நம்ம அல்லாஹ் கிட்ட போனோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அல்லாஹ் சொல்ற வழிமுறைகள் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கம்பாரிசன்ல மேல் பண்ற கம்பாரிசன் இது நிறைய இருக்கு. இது மேல்ஸ் வந்து இது தவிர்க்கலாம். மற்றவங்களை பார்த்து அதான் சொல்லுவாங்களே, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு வச்சுருவாங்க, பிரயோஜனம் இல்லை. புலியாதான் இருக்கும். நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் வராது. நம்மளுக்கு நஷ்டம் தான் அதுல. நம்மளுக்கு அதுல ப்ராஃபிட்ன்றது 99% வந்து கம்மியா தான் இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது லக் அடிக்கலாமே தவிர மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் கிடையாது, ப்ராஃபிட்டபிளான ஆக்ட் கிடையாது. அது அந்த ஒரு செயல் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பிரச்சனையில தான் எடுத்துன்னு போய் விடும். அடுத்தது லேடிஸ் கிட்ட ஒரு பழக்கம் நான் பார்த்தது பர்சனலா. என் ஒய்ஃபை கூட்டுன்னு நான் கடைக்கு போறேன், துணி கடைக்கு நகை கடைக்கு போறேன், ஒரு புடவை வாங்குறதுக்கு போறோம். உட்கார்றாங்க, அவர் என்ன பண்றாரு, புடவை எடுத்து போடுறாரு. என்னங்கம்மா மேடம், மேடம். இவங்க இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா பக்கத்துல கண்ணு போகும். அந்த அம்மா என்ன எடுக்கிறாங்க, அந்த அம்மா என்ன பாக்குறாங்க, அதே மாதிரி அந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்றது பார்ப்பாங்க. இது நான் கண்ணால பார்த்தது, அனுபவிச்சது சொல்றேன். மற்றவங்க மேலதான் மற்றவங்களதான் பாக்குறாங்களே தவிர அவங்க இருக்கிற டிசைன் தான் இங்கேயும் இருக்கும், இங்கே டிசைன் தான் அங்கேயும் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படின்னாக்கா அது பெட்டரா இருக்குமா, இது பெட்டரா இருக்குமா, இந்த மற்றது அந்த பெட்டர் 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 இருக்குமான்றதுல இருக்கிறதும் விட்டுறது. இதுல ஹைட் ரொம்ப சூப்பர் என்னன்னாக்கா, சப்போஸ் அந்த அம்மா அவங்க அந்த காமிப்பான், அது ஏதாவது இவங்களுக்கு லைட்டா பிடிச்சிருக்கும், அந்த அம்மா எடுத்துக்கினாங்கனாக்கா இவங்களுக்கு ஆகாது. ஐயோ அந்த புடவை எடுத்துக்கினாங்கல்ல, அவங்க சப்போஸ் அதை விட்டுட்டாக்கா இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அந்த புடவை எடுத்து வச்சுங்க. இது நான் அனுபவிச்சிருக்கேங்க, நீங்க எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, பட் இது அனுபவிச்சிருக்கேன். நகை கடையிலும் இதே மாதிரி நான் ஒரு இன்சிடென்ட் அனுபவிச்சிருக்கேன். அதாவது நகை வாங்கி நான் காமிக்கிறாங்க, இது வேணா ட்ரை பண்ணுன்னு சொல்றேன். இது நடந்தது. என் ஒய்ஃப் எடுத்து அந்த செயினை போடுறாங்க, கண்ணாடியில பாக்குறாங்க, லேடி வந்து அவங்க கழுத்துல கைய போட்டு செயின் எடுத்து நல்லா இருக்கே அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அந்த செயின் பிடிச்சி போச்சு. இவங்க ஜஸ்ட் அதை ட்ரை தான் பண்றாங்க. ஒரு கடையில போன உடனே யாராச்சும் ஒரு பொருள் வாங்கிடுவீங்களா லேடிஸ்? சத்தியமா வாங்க மாட்டாங்க. யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னாக்கா ஏதோ கண்ண மூடி வாங்குவாங்களே தவிர உங்களுக்கு வாங்கணும்னாக்கா வாங்க. ஆனா இவங்களுக்கு அது காரணம் என்னன்னா, இன்னொரு அம்மா வந்து அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி வேற வாங்கி அது கிடையாது. சொல்ல வருது என்னன்னாக்கா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்க்கை வாழ்றதுல நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வந்து மனுஷன் தன்னைத்தானே கம்பேர் பண்ணிக்கிறான். நான் வந்து இப்படி இருக்கணும், நான் பெட்டரா இருக்கணும், மற்றவங்கள நான் சூப்பரா இருக்கணும், நான் நல்லா வாழணும்.
நம்ம நினைச்சு என்னங்க இருக்குது? அல்லாஹ் நினைக்கணும்ல. அல்லாஹ் மனுஷனை எப்படி கம்பேர் பண்றாரு, மனுஷனை எதோட கம்பேர் பண்ண சொல்றாரு, அதை பத்தி நம்ம இன்ஷால்லா அடுத்த குத்பால பார்ப்போம். அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல பத்தி சொல்றாரு. நம்ம எதோட கம்பேர் பண்ணணும், எதுக்காக நம்ம கம்பேர் பண்ணணும்? 9:38 அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சொல்றாங்க, ஓ யூ ஹூ பிலீவ், நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொள்றவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற ஒரு விஷயம். when you are asked, when you are told, mobilize the cause of God, அல்லாஹ்வுடைய நிமித்தம் நீங்க புறப்படுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லப்பட்டால், why do you become heavily attached to the ground? பூமியில ஏன் நீங்க ஒட்டிக்கிறீங்க? ஃபெவிகால் மாதிரி, ஏதோ ஃபெவிகால் போட்டு ஒட்டினா போல பூமியிலேயே ஒட்டிக்கிறான். இது மனுஷனுடைய இயல்பா இருக்குது. மனுஷனுக்கு என்ன தேவைங்க? மெயினா தேவை பணம். பணம் இருந்துட்டாக்கா நம்ம எல்லாமே நம்ம ஜெயிச்சிடலாம், பணம் இருந்தா நம்ம எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு இருக்குது. இது ஒரு சாட்டானிக் தாட். பணம் அதான் இந்த ஜும்மா பயான்ல ஒரு பையன் அடிக்கடி சொல்லுவான், பேசும்போது சொல்லுவான், ரஷாத் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லி. பணம் இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான்றதெல்லாம் கிடையாது. பணம் நிறைய இருந்ததுனாக்கா அவனுக்கு நிறைய பிரச்சனைங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பணம் நிறைய இருந்தா நம்மளுக்கே நிறைய கேள்வி கணக்கு நம்ம கரெக்டா கொடுக்கணும், அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணோன்றதுக்காக. மனுஷன் என்ன பண்றான்னாக்கா, பணம் நிறைய வேணும்னு சொல்லி பூமியில அப்படியே ஒட்டிக்கிறான். இயர் ஆஃப்டருக்காக அவன் எந்த ஒரு இதுவும் என்ன சொல்றது, முயற்சியும் எடுக்க மாட்டேன்றான். பெரும்பாலான ஆளுங்களை பத்தி சொல்ல அதுதான். ஆமா. இது இது ஒரு ஆக்ட் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாரு. என்னன்னு சொல்லி, பூமியில நீங்க ஹெவியா அட்டாச் ஆயிடுற, பூமியை விட்டு வெளியே வா. நம்ம என்ன பண்றோம்னாக்கா, பூமியில இருக்கிறோம், பூமியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அதெல்லாம் கரெக்ட் தான். பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா? அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு தேவையானது நான் கொடுக்குறேன், சரியா? உங்களுக்கு ஒரு பிசினஸ பத்தி நான் சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. A business that never loses. இந்தானாக்கா, give God a loan of righteousness. அல்லாஹ்வுக்கு நன்னறி என்னும் ஒரு கடனை கொடுங்க. இந்த ரைச்சியஸ்னஸ்ல எல்லாமே வரும். நீங்க தொழுகை, ஜக்காத்து, உங்களுக்கு இருக்கிற மத்த கடமைகள் எல்லாம் சொல்ற எல்லா விஷயமும் உள்ள வருது. அதுல சேரிட்டியும் ஒண்ணு. இன்னொரு இடத்துல எல்லாம் நான் சொல்றாங்க, உங்களுக்கு நிறைய வேணுமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி ஒரு கிரெயின், ஒரே ஒரு தானியம் பூமியில விதைச்சா அது வெளியே வரும்போது ஒரு செடியா வர்றதுக்கு முன்னாடி அது முளைஞ்சி 7 கதிர் கொடுக்குது. ஒவ்வொரு கதிர்லயும் 100 தானியம். விதைக்கிறது ஒண்ணுதான், ஆனா அறுக்கிறது 700. 1த்துல 100, 7ல 700. நீ அந்த மாதிரி எனக்காக நீ ₹1 கொடுத்தேன்னா உனக்கு நான் 700 ரூபாய் திருப்பி தரேன். ஐ வில் கிவ் இட் டு யூ மல்டிப்ளைடு மேனிஃபோல்டு. இந்த காம்பவுண்டிங் பத்தி கேட்டிருப்பீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் வருஷத்துல டபுள் ஆயிடும், ட்ரிபிள் ஆயிடும், 5 மடங்கு ஆயிடும். ஆனா அல்லாஹ் மல்டிப்ளை பண்ணி மேனிஃபோல்டு பண்ணி தரேன்றாரு. அல்லாஹ் சொல்றாரு, மனுஷன் சொல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கோட்டீஸ்வரன், என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாருப்பா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. நான் என்னுடைய தகுதிக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுவேன்? ஒரு 50,000, 1 லட்சம், மிஞ்சி போனா ஒரு 2 லட்சம். அதுதான் எல்லா காசுக்கும் அதிபதி. அவர்கிட்ட நம்ம கிட்ட அவர் நம்மளுக்கு எவ்வளவு கொடுப்பாரு? இமேஜின் பண்ண முடியுமா நம்மளால? ஏன்னா எல்லாத்துக்கும் அவர் தானே அதிபதி. அதுவும் அவரு கொடுக்கறது மல்டிப்ளை பண்ணி நான் மேனிஃபோல்டு பண்ணி தரேன்றாரு. எத்தனையோ மடங்கு டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி எத்தனையோ மடங்கு தரேன்றாரு. அப்போ நம்ம அதுல நம்பிக்கை வைப்போமா, இல்ல நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைப்போமா? பூமியில அட்டாச்சா இருக்கிறது நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பூமியுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். எவ்வளவு மிஞ்சி போச்சுன்னா, ஒருத்தன் 80 வயசு வாழ்றானே வச்சுக்கோங்க மேக்சிமம். இன்னைக்கு அதுக்கு மேல வாழ்றது கஷ்டமா இருக்குது.
100 வயசு வாழ்றான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வாழ்றது இல்ல. அந்த 100 வயசுல அப்படின்னு சொல்லி ஒரு 25 வயசு போயிடும். தூக்கம்ன்றதுல ஒரு பாதி வயசு போயிடும். ரொம்ப ரொம்ப வாழ்ந்தா 25, 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தா ரொம்ப பெரிய விஷயம். கரெக்டா வாழ்றோம் அப்படின்னாக்கா அந்த 30 வருஷத்துக்காக எட்டர்னல் லைஃப நம்ம மிஸ் பண்றோம். அல்லாஹ் வந்து உனக்காக நான் எட்டர்னல் லைஃப் வச்சிருக்கேன். இந்த லைஃப் வந்து இல்யூஷனை தவிர வேற எதுவுமே இல்லை. மாயையை தவிர எதுவுமே இல்லை. இங்க நம்ம காசு பணம் சம்பாதிக்கணும், கோல்டு சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு இதுக்காக நம்ம இருந்தோம்னா அங்க அல்லாஹ் நம்மளுக்கு சொல்ல வருது என்னன்னாக்கா, வெல்வெட்டை பத்தி சொல்றாரு, சில்க் பத்தி சொல்றாரு, பர்னிஷிங் நல்ல, அதாவது உங்களுக்கு ஆடம்பரமான உங்களுக்கு வந்து மெத்தைகள், சோஃபாக்கள் என்னென்னமோ சொல்றாரு. மேன்ஷன் அப்பான் மேன்ஷன் சொல்றாரு, பில்டிங் மேல பில்டிங், மாளிகை மேல மாளிகை. கோல்ட பத்தி சொல்றாரு, கோல்டு பிரேஸ்லெட் ஒண்ணு கொடுக்கப்படும், சில்வர் கொடுக்கப்படும், அதுல நீ குடிப்ப, ஆறு, தேனாறு, பாலாறு சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு வந்து கொடுக்குறாரு. அது எவ்வளவு எப்போதைக்கு எட்டர்னலுக்கு கொடுக்குறாரு, அதாவது இன்ஃபினிட்டி. இந்த லைஃப் வந்து கம்பேர்ட் வித் த ஹியர் ஆஃப்டர் திஸ் நில்னு சொல்றாரு. இந்த லைஃப் ஜீரோ, ஆனா அந்த லைஃப் வந்து எட்டர்னல், முடியவே முடியாது. அப்படிப்பட்ட லைஃப். பிளஸ் அங்க நம்ம உழைக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை, வெயில் கிடையாது, குளிர் கிடையாது, அருமையான வாழ்க்கை. இந்த 30 வருஷத்துக்காக நம்ம அவ்வளவு பெரிய வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணணுமா? இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கஷ்டம் இல்லை. அல்லாஹ் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளானது. உன்னை எனக்காக நீ அர்ப்பணிச்சுக்கோ. அதுக்குன்னு சொல்லி 24 மணி நேரமும் நீ எதுவுமே செய்யாம என்னையே நீ அல்லான்னு உட்கார்ந்து நல்லா சொல்ல. உன்னுடைய வேலை எல்லாம் செய், என்னையும் கூட கூட, ஆனா என்ன அதிகமா நினை அப்படின்னு தான் சொல்றாரு. சோ இந்த வசனத்துல அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, why do you heavily attached to the ground, have you chosen this worldly life in the place of hereafter? இந்த பூமியுடைய வாழ்க்கை மறுமைக்கு நீ வந்து பகரமா நீ எடுத்துக்கினியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டது என்ன சொல்றாரு பின்னாடி, this material, I mean the material of this world compared to the hereafter are nil. இந்த பூமியில இருக்கிற பொருட்கள் அங்க மறுமையை கம்பேர் பண்ணோம்னா நில். இப்ப நான் சொன்னா போலதான், உங்களுக்கு வந்து அங்க கிடைக்க வேண்டிய பொருள்கள் ஏராளமா இருக்கு. உங்களுக்கு வந்து அதுவும் எப்படி கிடைக்குது, என்றைக்கும் கிடைக்குது. அதாவது இன்ஃபினிட் லைஃபுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அங்க உழைக்க தேவையில்லை, எந்த ஒரு கஷ்டமும் அங்க பட தேவையில்லை. அருமையான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அல்லாஹ் வந்து வாக்களிக்கிறார். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பெறுவோம். ரெண்டாவது, அடுத்தது 11:20 இருந்து ஒரு விஷயம் படிக்கிறேன். இது நடுவுல இருந்து எடுத்தது. These will never escape, nor will they find any lords or masters help them against God. அதாவது நம்பிக்கையவர்கள், அதாவது சிலை வணக்கம் செய்யறவங்க, டிஸ்பிலீவர்ஸை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அவங்க வந்து they will never escape, அவங்க வந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. அவங்களுக்கு கடவுளுக்கு எதிரா எந்த ஒரு எஜமானரோ இல்ல எந்த ஒரு கடவுளையும் அவங்க வந்து பார்க்க முடியாது. அவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ரெட்ரிபியூஷன் will be doubled for them. அவங்களுக்கு தண்டனை 2 மடங்கு. they have failed to hear and they have failed to see. அவங்க வந்து பார்க்கறதுக்கு தவறிட்டாங்க, கேட்கறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, these are the ones who lose their souls. இவங்க யாருனாக்கா தன்னுடைய ஆன்மாவை லூஸ் பண்ணிட்டாங்க. and the idols they fabricated disarm them. அவங்க எந்த ஒரு இணை தெய்வங்களை அவங்க வணங்கிட்டு இருந்தாங்களோ அது அவங்களை வந்து கைவிட்டுடும். there is no doubt that in the hereafter they will be the worst losers. மறுமையில டவுட்டே இல்லாம அவங்க தான் வந்து ரொம்ப பெரிய நஷ்டவாளிகளா இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்றாரு. மேல சொல்றாரு, as for those who believe, யார் நம்பிக்கை கொண்டு and lead a righteous life, நன்னறியான வாழ்வு வாழ்ந்து, and devote themselves to their Lord, தங்களுடைய கடவுளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்களோ, they are the dwellers of paradise. அவங்கதான் சொர்க்கத்துல பிரவேசிப்பாங்க, சொர்க்கத்துல இருப்பாங்க. ஸோ அல்லாவுக்கு நம்ம டிவோட் பண்ணணும் நம்மளுடைய லைஃப வந்து. பிளஸ் அல்லாஹ் சொல்றது என்னன்னாக்கா, லீட் a righteous life, believe. இந்த 3 முக்கியமான கேரக்டர்ஸ், முக்கியமான ட்ரைட்ஸ், இந்த 3த்தையும் நம்ம ஃபாலோ பண்ணா அல்லாஹ் நம்மளுக்கு கேரண்டி கொடுக்கறதுன்னா நீங்க வந்து சொர்க்கத்துல இருக்கீங்க.
இன்ஷா அல்லாஹ். ஸோ சொர்க்கம்ன்றது வந்து நம்ம சும்மா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏதோ சொர்க்கம் கிடைக்கும் அப்படி ரொம்ப பெரிய விஷயம். தவறி கூட ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க, whoever badly misses hell has attained the greatest triumph. கொஞ்சம் ஜஸ்ட் எஸ்கேப் பண்றான்றமா, நம்ம ரோட்ல போவோம், காரு அப்படி பைக்ல எவனா உரசிட்டு போவான், ஜஸ்ட் எஸ்கேப். அந்த மாதிரி ஜஸ்ட் எஸ்கேப் நம்ம ஹெல்லில இருந்து தவறிட்டா ரொம்ப மாபெரும் வெற்றி என்றார். ஏன்னா ஹெல்ல பத்தி நீங்க படிச்சீங்கன்னாக்கா மறந்துடுவோம். நம்ம படிக்கிறோம், ஆனா அந்த நேரத்துல நம்மளுக்கு அந்த ஒரு பயம் வருது பாத்தீங்களா, இவ்வளவு மோசமா ஹெல்லு, நரகம் இவ்வளவு மோசமா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு வழி கொடுக்குறாரு. இதுதான் வழி. தே abide therein forever. அங்க என்றென்றும் தங்கி இருப்பார்கள். அப்புறமா அல்லாஹ்வுடைய கம்பாரிசன் வருது. The examples of these two groups, இந்த ரெண்டு குரூப் எது, நம்ம மறுப்பவர்களுடைய குரூப் பிளஸ் நம்பிக்கையாளருடைய குரூப், இந்த ரெண்டு குரூப்பை கம்பேர் பண்ணி எல்லாம் என்ன சொல்றாரு, இட்ஸ் லைக் த பிளைண்ட் அண்ட் சியர், சாரி பிளைண்ட் அண்ட் டெஃப். இந்த ரெண்டு குரூப்ல ஒரு குரூப் எப்படின்னாக்கா தெரியாது, காது கேட்காது, இது ஒரு குரூப். கம்பேர்டு அல்ல அங்க கம்பேர் பண்ணி சொல்றாரு, கம்பேர் டு த சியர் அண்ட் ஹியரர். யாரால பார்க்க முடியும், யாரால கேட்க முடியும், இவங்க இந்த ரெண்டு குரூப்பும் சமமா, ஆர் தே ஈக்குவல் அப்படின்னு கேட்டுட்டு மேல சொல்றாரு, would you not take heed, நீங்க படிப்பினை இதுல பெற மாட்டீங்களா? நிறைய இருக்குது குரான்ல. நம்ம வந்து உள்ள நம்ம படிக்க அதாவது சில நேரத்துல நம்ம குரான் படிப்போம், வந்து போயிடுவோம் ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த மாதிரி ஜும்மா நேரத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து, இப்ப இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் சொல்றேன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கலாம், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் ஏதோ ஒண்ணு பிடிச்சி அதுல இருந்து அவங்க ஏதாவது ஒரு படிப்பினை பெறலாம். ஏன்னா அல்லாஹ் வந்து சொல்றது என்னன்னாக்கா, இந்த குரான் வந்து ஒரு ரிமைண்டர். இதை நீங்க சொல்லிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. இதை நம்ம படிக்க தான் நம்ம அதாவது சொல்லுவாங்கல்ல, அதாவது கோல்ட வந்து நம்ம சூடு பண்ணதான் அது வந்து நல்ல ஒரு மெட்டல் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஒரு ஆர்னமெண்ட் ஆக்க முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம எவ்வளவு இதை படிக்கிறோமோ இன்ஷால்லா அவ்வளவு நம்மளுக்கு தெளிவு பிறக்கும். 4 பேர் சொல்றதையும் கேட்கலாம், கேட்கறதுல தப்பு இல்லை, அதுல நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லாதது விட்டுடலாம். இன்னும் கம்பாரிசன் நிறைய இருக்கு, 1:30 மணிக்கு முடிச்சிடணும். சரி இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் வந்து ஜன்னத்துல வந்து இடம் கொடுப்பாரு நம்மளுக்கு வந்து. என்னுடைய உரையை முடிக்கிறேன்.